நாமத்துக்குமார் வந்து நண்பர்கள்லாம் சேர்ந்து காஞ்சிபுரத்துலேருந்து மாமல்லபுரத்துக்கு கடற்கரையை வேடிக்கை பார்க்கணுன்னு விரும்புகிறாங்க. நண்பர்கள்லாம் சைக்கிளில் போகிறாங்க. நாமத்துக்குமாரோட அப்பா நாமத்துக்குமாரை ஓட்டை விட்டு பின்னாடி உட்கார்ந்ததே கிடையாது. தனியாக அனுப்புறதுக்கு எல்லாரும் பயப்படுறாங்க. நாமத்துக்குமாரோட அம்மா சின்ன வயசில் 1.5 வயசில் தவறிட்டாங்க. ஆயா வேணாங்கிறாங்க. அப்பா போடான்னு அனுப்பிச்சி வச்சிட்டார். நண்பர்கள்லாம் காஞ்சிபுரத்துலேருந்து 60-80 கிலோமீட்டர் சைக்கிளில் போயிட்டாங்க மாமல்லபுரம். அங்கே போய் கடற்கரையை பார்த்துட்டு திரும்பினா அப்பா நிற்கிறார் பின்னாடி. என்னப்பா? இல்லைடா அவனை தனியாக விட மனசுலடா வந்துட்டேன்டாங்கிறார் அப்பா. திரும்பி வரும்போது நாமத்துக்குமாரோட அப்பா ஓட்டுறாரு, நாமத்துக்குமார் பின்னாடி உட்காந்துருக்கார். ஓட்டிகிட்டே வர்றாங்க. அங்கேருந்து நிறைய பேசிக்கிட்டே வந்து வராங்க. இப்போ அப்பா தவறுனதுக்கப்புறம் அப்பாவுடைய அஸ்தியை கரைக்கிறதுக்கு மாமல்லபுரம் கடற்கரைக்கு எடுத்துகிட்டு போகிறார் நாமத்துக்குமார். கரைச்சிட்டு திரும்பி வரும்போது எழுதுறாரு, அன்று நான் கடந்து வந்த பாதை என் வாழ்வில் என்றுமே கடக்க முடியாத பாதை அப்பா அப்படின்னு எழுதுறாரு. இந்த உணர்வுகளை வாசித்த குழந்தை அப்பாவை ஏடிஎம் மிஷினாக பார்க்குமா? இந்த உணர்வுகளை வாசித்த குழந்தை